அனைவருக்கும் வணக்கம். 2025 வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ண சிலபஸ்ல பகுதி 7ல தமிழ் இலக்கியம் சார்ந்த 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 9ல இரண்டாவது நம்ம பார்க்க போற டாபிக் தான் பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்க பார்த்து குறிப்பெடுத்துக்கிட்டா போதுமானது. ஏன்னு கேட்டா புதிய புத்தகம், பழைய புத்தகம், அது மட்டும் இல்லாம முக்கியமான மேற்கோள் வரிகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இந்த ஒரே வீடியோல பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. ஆசிரியர் பெயர் பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். நான்மணி கடிகையுடைய ஆசிரியர் பெயர் பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். ஒவ்வொரு பாடலிலும் 4 வகையான கருத்துக்களை சொல்வதால் இதற்கு என்ன பெயராமா? நான்மணி கடிகை. ஒவ்வொரு பாடலிலும் 4 வகையான அறக்கருத்துக்களை சொல்வதால் இதற்கு என்ன பெயராமா? நான்மணி கடிகை என்ற பெயர் பெற்றது. இதோடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். அதுல விளம்பி என்ற பெயர் பாத்தீங்கன்னா ஊருடைய பெயராமா. சரிங்களா? இதோடைய ஆசிரியர் பெயர் என்னது? விளம்பி நாகனார். சரியா? நாகனார் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர். அந்த நாகனாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய விளம்பி என்பது அந்த புலவருடைய ஊர் பெயர் அப்படிங்கிறாங்க. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அதாவது இந்த விளம்பி நாகனார் அவரால் எழுதப்பட்ட நான்மணி கடிகை எந்த நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தது. நான்மணி கடிகையுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். ஒவ்வொரு பாடலிலும் 4 வகையான அறக்கருத்துக்களை சொல்வதா இதுக்கு என்ன பேராமா? நான்மணி கடிகை என்ற பெயர் பெற்றது. இதுல விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறாங்க. நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயர். எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம இது என்ன வகை பா அப்படின்னு பார்க்கும்போது வெண்பாவால் எழுதப்பட்டது. பொதுவா 12 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே என்னது? வெண்பாவால் எழுதப்பட்டது. இந்த நான்மணி கடிகையுடைய பாடல் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 104. சரிங்களா? மொத்த பாடல் அப்படின்னு பார்க்கும்போது 106ங்க. அதுல 2 பாடல்கள் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. 2 பாடல் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. நான்மணி கடிகை பாத்தீங்கன்னா மொத்த பாடல் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 106. வெறும் பாடல்களா மட்டும் பார்க்கும்போது 104. 2 பாடல்கள் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. 2 பாடல்கள் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. அந்த 2 கடவுள் வாழ்த்தும் யாரை பற்றியது அப்படின்னு பார்க்கும்போது, எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்க்கும்போது திருமாலை பற்றியது. நான்மணி கடிகை பாத்தீங்கன்னா 106 பாடல்கள். அதுல 104 பார்த்தா பாடலாகவும் 2 பாடல்கள் பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தாலும் பெயர் பெற்றது. அந்த 2 கடவுள் வாழ்த்து பாடல் பாத்தீங்கன்னா எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்க்கும்போது திருமாலை பற்றியது. அதனால் திருமாலை பற்றியதால் எந்த சமயத்தை சார்புடையதாமா? வைணவம். சரிங்களா? கடவுள் திருமாலை பற்றி எழுதினால் ஆசிரியர் அது மட்டும் இல்லாம எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது வைணவ சமயத்தை சார்ந்தது. சைவம் அப்படின்னா சிவனை வழிபடக்கூடியவர்கள், வைணவம் அப்படின்னு பார்க்கும்போது திருமாலை வழிபடக்கூடியவர்கள். நாம இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நாலடியார் பார்த்தோம்னா, நாலடியார் பாத்தீங்கன்னா யாரு? ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அது மட்டும் இல்லாம திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார், திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பார். நான்மணி கடிகையில் பாத்தீங்கன்னா ஜியு போப் மொத்த பாடலை இல்லாமல் 7 மற்றும் 100வது 2 பாடலை மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியு போப். நான்மணி கடிகையில ஜியு போப் பாத்தீங்கன்னா 7வது மற்றும் 100வது 2 பாடலை மட்டும் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். யாருன்னு பார்க்கும்போது ஜியு போப். பொதுவா பாத்தீங்கன்னா 12 கீழ்கணக்கு நூல்கள் பாத்தீங்கன்னா 18 நூல்கள். அந்த 18ல பாத்தீங்கன்னா 11 அறம் சார்ந்தது, 6 பாத்தீங்கன்னா அகம் சார்ந்தது, ஒன்றே ஒன்று பாத்தீங்கன்னா புறம் சார்ந்தது. அப்படா நான்மணி கடிகை பாத்தீங்கன்னா அறம் சார்புடைய நூல். நான்மணி கடிகை பாத்தீங்கன்னா அறம் சார்புடைய நூல். இந்த நான்மணி கடிகை பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை. நான்மணி கடிகை பிரித்தெடுதல கேட்பாங்க. சரிங்களா? எப்படி பிரிக்க முடியும்? 4 பிளஸ் மணி பிளஸ் கடிகை. 4 கருத்துக்களை சொல்லக்கூடியது. 4 மணிமணியான கருத்துக்களை சொல்வதால் இதுக்கு பேர் என்னவாமா? நான்மணி கடிகை. அந்த கடிகை என்பதற்கு பல்வேறு பெயர் காரணம் உண்டு. சரிங்களா? கடிகை என்பதற்கு பல்வேறு பொருள் காரணம் உண்டு. இந்த இடத்துல கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். கடிகை என்றால் அணிகலன் என்ற பொருளும் உண்டு.
4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். சரிங்களா? இதுக்கு பேர் என்னவாமா? 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதனுடைய பொருள் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாடலிலும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. 4 மணி கடிகை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான அறக்கருத்துக்களை கூறுவதால் அதற்கு பெயர் காரணம் என்னங்க? 4 மணி கடிகை. கடிகை என்றால் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் அப்படின்னு பார்த்திருப்போம்ல, அது மட்டும் இல்லாம அணிகலன் ஆபரணம் எல்லாம் ஒன்றுதான். இந்த இடத்துல கடிகை என்றால் துண்டு பகுதி என்ற பொருளும் உண்டு. அது மட்டும் இல்லாம கட்டுவடம் என்ற பொருளும் உண்டு, ஆபரணம் என்ற பொருளும் உண்டு. சரிங்களா? அப்பனா கடிகை என்றால் பல்வேறு பொருள் உண்டு. சரிங்களா? ஒரே ஒரு சொல் தான் பல்வேறு பொருளை கொண்டுள்ளது. கடிகை என்றால் இந்த இடத்துல வந்து பார்த்தா அணிகலன், ஆபரணம், துண்டு, கட்டுவடம் என்ற பல்வேறு பெயர் காரணம் உண்டு. எதுக்குன்னு கேட்டாங்கன்னா கடிகை. இதை கூட என்ன பண்ணுவாங்க? கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேற்கோள் வரிகளை பார்க்கலாம். சரிங்களா? பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள், அது மட்டும் இல்லாம மேற்கோள் வரிகளை வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் 3 வந்து பாத்தீங்கன்னா 4 மணி கடிகை அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இங்க கொடுத்திருக்கிற. மனைக்கு விளக்கம் மடவார், மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். இந்த இடத்துல மனை அப்படின்னு பார்க்கும்போது இல்லம். சரிங்களா? அதாவது இல்லம், இல்லத்துக்கு விளக்கு போன்றவள் யாருன்னு கேட்டாங்கன்னா மடவார் என்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை குறிக்கும். சரிங்களா? பெண்களை குறிக்கும். அப்பனா இல்லத்திற்கு விளக்கு போன்றவள் யாருன்னு கேட்டாங்கன்னா பெண். அந்த பெண்ணுக்கு சிறப்பு சேர்க்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்க பெற்றெடுத்த பிள்ளை, அதாவது புதல்வர். அதாவது இல்லம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போன்றவள் யாருன்னு கேட்டாங்கன்னா பெண்கள். அந்த பெண்ணுக்கே சிறப்பு சேர்க்கிறது அப்படிங்கும் போது தாய்மை அப்படிங்கிற நிலை வரும்போது யாருங்க? அவங்களுடைய புதல்வர். அந்த புதல்வருக்கு சிறப்பு சேர்க்கிறது அவங்க கற்றுக்கக்கூடிய கல்வி. அந்த கல்வியேக்கு சிறப்பு சேர்க்கிறது என்னன்னு கேட்டாங்கன்னா புகழ்சார் உணர்வு அப்படிங்கிறது நல்ல எண்ணங்கள். சரிங்களா? அறக்கருத்துக்களை சொல்லுவாங்க பாத்தீங்களா? அறத்தின் வழியை நடப்பாங்க பாத்தீங்களா? அந்த உணர்வு. மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லத்திற்கு விளக்கு போன்றவள் பெண், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த பெண்ணுக்கே என்னது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க பெற்றெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சிறப்பு சேர்க்கிறாங்கன்னா அவங்க தான் கற்றுக்கொண்ட கல்வி. அந்த கல்வியே எங்க சிறப்படையுதுன்னா அந்த கல்வியை வெளிப்படுத்தக்கூடியது. எப்படி வெளிப்படுத்துவாங்க? நல்ல எண்ணங்களால் நல்ல அறக்கருத்துக்களால் வெளிப்படுத்துவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலுடைய முக்கியமான பொருள். ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பி நாகனார். ஒரே ஒரு பாடல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புக்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பழைய புத்தகம். அடுத்து முக்கியமான மேற்கோள் வரிகளை பார்க்க போறோம். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அகில் மரம் எங்க வந்து பாத்தீங்கன்னா அதோடைய துளிர் விட்டு மேல வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கள்ளி செடிகளுக்கு இடையே. அதே வந்து பாத்தீங்கன்னா முத்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உப்பு நீரை கொண்ட கடல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகும். அப்படிப்பட்ட ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா எங்க உருவாகும் சொல்ல முடியும். ஆனா எந்த இடத்துல நல்லவர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு பிறந்தவர்கள் நல்லவரா அடுத்த லெவல்ல உருவாக முடியும் சொல்ல முடியுமா? நல்லவர்களாக வளருவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படின்னு சொல்ல வராங்க. நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி தாமரை, பெண்ணுக்கு அழகு நாணம். அதாவது ஒரு நல்ல நிலமா இருக்கணும்னா அதிகமான தண்ணீர் இருந்தா மட்டும்தான் அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா வளமான நல்ல வேளாண்மை செய்ய முடியும். அதிகமான தண்ணீர் இருந்தா நெல்லும் கரும்பும் போட முடியுமா? அப்பனா ஒரு நிலம் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கணும்னா நல்ல வளமான மண் வேணும், அது மட்டும் இல்லாம நீர் வேணும். அந்த இரண்டும் இருந்தா கண்டிப்பா நெல்லும் கரும்பும் விளைவிக்க முடியுமா? அப்பனா நிலம் அழகா இருக்கணும்னா என்ன வேணும்? தண்ணீர் வேணும், அது மட்டும் இல்லாம நல்ல மண் வளம் வேணும். இந்த இரண்டுமே இருந்தா அந்த செழிப்பான நிலமா இருக்குமா? அப்பனா நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும், அந்த செழிப்பான இடத்துல மட்டும்தான் நெல்லும் கரும்பும் என்ன பண்ணுமா? வளரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. குலத்துக்கு அணி தாமரை. குளம் அப்படின்னா காஞ்சு போனா நல்லா இருக்குமா? இருக்காது. தண்ணி நிறைய இருக்குது, அப்ப மட்டும் பார்வைக்கு அழகா இருக்காதாமா? அந்த குளத்துக்கு அணி சிறப்பு சேர்க்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா குளத்துல வந்து பாத்தீங்கன்னா தாமரை இருக்கும்போது குளம் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாம
பெண்ணுக்கு அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா நாணம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மேற்கோள் வரிகள். இதுவும் கேட்ட கொஸ்டின். இளமை பருவத்து கல்லாமை குற்றம். சரியா? இளமை பருவத்து கல்லாமை குற்றம். அதாவது இளமையில வந்து பாத்தீங்கன்னா கல்வி கற்காமல் இருப்பது குற்றம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இளமையில வந்து பாத்தீங்கன்னா கல்வி கற்காமல் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா குற்றம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஈற்றாலோடு என்ன கடவுளும் இல் அப்படிங்கிற ஒரு மேற்கோள் கொடுத்திருப்பாங்க. முக்கியமான ஒரு மேற்கோள் தான். ஈற்றாலோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈன்றவள். ஈன்றவள்னா யாருங்க? தாய். தாயோட கம்பேர் பண்ணும்போது சரிங்களா கடவுள் அடுத்த நிலைமை தான். சரியா? தாய் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு உயரத்துல இருப்பாங்க. தாய்க்கு அடுத்தபடிதான் யாராமா? கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள் வரி. அடுத்ததுங்க கொண்டானிற் சிறந்த கேளிர் பிறையில் அப்படிங்கிற ஒரு மேற்கோள் கொடுத்திருப்பாங்க. என்னது? கொண்டானிற் சிறந்த கேளிர் பிறையில் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல கொண்டானிர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணவரை குறிக்கக்கூடியது. அப்பனா பெண்ணுக்கு கணவனை விட சிறந்த உறவு எதுவுமே கிடையாது. பெண்ணுக்கு கணவனை விட சிறந்த உறவு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கோளா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 2012 இருந்து 2024 வரையிலுமே டிஎன்பிசில கேட்கப்பட்ட பழைய கொஸ்டினை பத்தி தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல் கொஸ்டின் பாருங்க. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் யாது? துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். எதுங்க? நான்மணி கடிகை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நான்மணி கடிகை. இரண்டாவது கொஸ்டினுங்க. நான்மணி கடிகையை பாடியவர் யாருன்னு கேட்டா யாருங்க? விளம்பி நாகனார். நான்மணி கடிகை என்ற நூலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். இவர் வந்து பாத்தீங்கன்னா கடுவெளி சித்தர் குரூப். முன்னுரை அரியனார் எதுக்கு வருவாரு? பழமொழி 400. சரிங்களா? பழமொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரை அரியனார். கபிலர் அப்படின்னாவே கண்ணை மூடிட்டு இதுங்க குறிஞ்சி. சரிங்களா? குறிஞ்சினாவே யாரு? தலைவர் கபிலர் மட்டும்தான். அப்பனா நான்மணி கடிகையை பாடியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய விளம்பி நாகனார். அடுத்த கொஸ்டினுங்க. ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. திருகடுகம். திருகடுகம் அப்படின்னு கேட்டாவே எதுங்க? நல்லாதனார். அடுத்தது ஏலாதி. ஏலாதி அப்படின்னு கேட்டாங்கன்னா கனி மேதாவியர். அப்படின்னா திருகடிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லாதனார் இரண்டாவது. இருக்கக்கூடிய ஏழாவதுக்கு நான்காவது இருக்கக்கூடிய கனி மேதாவியர் நான்காவது. நான்மணி கடிகை விளம்பி நாகனார் 1. சிறுபஞ்ச மூலம் காரியாசன் வந்து பாத்தீங்கன்னா 2. 2 4 1 2 எங்கெங்க இருக்குது? 2 4 1 சாரி 3 இது. சரியா? எதுக்கு? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா காரியாசன் 3. 2 4 1 3. 2 4 1 3. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. திருகடிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லாதனார். ஏலாதி வந்து பாத்தீங்கன்னா கனி மேதாவியர். நான்மணி கடிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா விளம்பி நாகனார். சிறுபஞ்ச மூலம் வந்து பாத்தீங்கன்னா காரியாசன். 2 4 1 3. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க. கடிகை என்பதன் பொருள். கடிகை என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா என்னங்க? அணிகலன். கடிகை என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அணிகலன். கடிகைக்கு தான் பல்வேறு விதமான பொருள் நம்ம பார்த்தோம்ல. அணிகலன் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அணிகலன் என்பது சரியான விடை. அடுத்தது பாடல்ல இருந்து அப்படியே ஒரு பொறுத்துக மாதிரி மேட்ச் பண்ண வச்சிருக்கிறாங்க. நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும். ஒரு நல்ல வளமான நிலமா நெல்லு கரும்பு இருக்குன்னு. குளத்துக்கு அழகு நீர் மட்டும் இல்ல, அந்த குளத்துல என்ன இருக்குன்னு? தாமரை இருக்குன்னு. அப்பனா ஒன்றாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2. இரண்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3. அடுத்தது பொண்ணுக்கு அழகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெண்களுக்கு எது அழகுமாமா? நாணம். சரிங்களா? நான்காவது இருக்கக்கூடிய நாணம். மறுமை உலகுக்கு செல்ல எது அழகா இருக்குன்னு அவங்களுக்கு அறம் வேண்டு. சரிங்களா? 1 2 3 4 1. 2 3 4 1. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. நிலத்துக்கு அழகு அப்படின்னு கேட்டாங்கன்னா நெல்லும் கரும்பும் இரண்டாவது. குளத்துக்கு அழகு அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய தாமரை மூன்றாவது. பொண்ணுக்கு அழகு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாணம் நான்காவது. மறுமை உலகுக்கு செல்ல எது வேண்டுமாமா? அறம் வேண்டும் அப்படிங்கிறாங்க ஒன்றாவது. 2 3 4 1. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க. நான்மணி கடிகை என்னும் சொல்லில்
கடிகை என்பதன் பொருள் எதுன்னு கேட்கிறாங்க. நான்மணி கடிகையில் வந்து பாத்தீங்கன்னா கடிகை என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா தோல் வலை அப்படிங்கிறாங்க. தோல்ல போடப்படுகிற ஒரு அணிகலன் தான் வந்து பாத்தீங்கன்னா தோல் வலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான மணிகளை வைத்து அந்த வலை செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த அணிகலன் வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான மணிக்கற்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அணிகலன் செஞ்சிருப்பாங்க. அப்படா நான்மணி கடிகை என்னும் சொல்லில் கடிகை என்பதன் பொருள் வந்து பார்த்தா இன்னொரு என்னங்க, தோல் வலை என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான விடையும் கூட. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, பொறுத்துக. நான்மணி மாலை. மாலைன்னு வந்தாவே என்ன வருங்க? கண்டிப்பா சிற்றிலக்கியம் தான். சரிங்களா? மாலைன்னு வந்தாவே சிற்றிலக்கியத்துக்கு மேட்ச் பண்ணலாம். இரண்டாவது. மலரும் மாலையும், இது வந்து பாத்தீங்கன்னா கவிதை. ஒன்றாவது. நான்மணி கடிகை எது சார்ந்தது? அறம் சார்ந்ததா? அப்பனா நீதி நூல். நான்காவது. தேம்பாவணி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பியம். சரியா? மூன்றாவது. 2 1 4 3. 2 1 4 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடை. நான்மணி மாலை அப்படிமா சிற்றிலக்கியம், மலரும் மாலையும்னா கவிதை, நான்மணி கடிகை அப்படிங்கும் போது நீதி நூல் அறம் சார்ந்தது, தேம்பாவணி அப்படின்னு பார்க்கும்போது காப்பியம். 2 1 4 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாளுக்கு சிறப்பு சேர்க்கிறது என்னங்க? புதல்வர். ஒரு பாடல் பார்த்தோம்னா மேற்கோள், அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. யாருங்க? விளம்பி நாகனார். சரிங்களா? ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய விளம்பி நாகனார் நான்மணி கடிகையில் இருக்கக்கூடியது. அதாவது பாத்தீங்கன்னா மனை அப்படின்னா இல்லம், இல்லத்துக்கு வந்து பார்த்தா விளக்கு போன்றவள் யாரு? நாம பெண். அந்த பெண்ணுக்கு சிறப்பு சேர்க்கிறது தான் பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு சிறப்பு சேர்க்கிறது அவங்க கற்றுக்கொண்ட கல்வி, கல்விக்கு சிறப்பு சேர்க்கிறது நல்ல எண்ணங்கள். சரிங்களா? அறக்கருத்துக்களை வச்சு வாழ்க்கையை வழிநடத்தணும் அந்த எண்ணங்கள். இதுதான் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க. எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க, யார் சொல்லியிருப்பா? விளம்பி நாகனார் சொல்லியிருப்பாரு நான்மணி கடிகையில. அடுத்த கொஸ்டினுங்க, நிலத்துக்கு அணி என்பன நெல்லும் கரும்பும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்க. சரியா? எதில் இருக்குதாமா? நான்மணி கடிகை. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது. நிலத்துக்கு அணி என்பன நெல்லும் கரும்பும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. அதாவது நூல் பெயர் கொடுத்துட்டாங்க. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்தில் எழுதப்பட்டது 12 மேற்கணக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு, கீழ்கணக்கு நூல்கள், இது எல்லாமே கலந்து கொடுத்துருக்குறாங்க. எது கூட மேட்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? முல்லைப்பாட்டு எதுல வருங்க? 10 பாட்டுல வரும். மதுரை காஞ்சி 10 பாட்டுல வரும். அப்பனா சரியான ஒரு பேர் தான். இன்னா 40 11 கீழ்கணக்குல வருமா? சரிட்டு. பட்டினப்பாலை அப்படின்னு பார்க்கும் போது 10 பாட்டுல வரும். அப்பனா இது பொருந்தல. இந்நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழ்கணக்குல வரக்கூடியது. இங்க பழமொழி 400, அதுவும் 11 கீழ்கணக்குல வரக்கூடியது. சரியான ஒரு இணைதான். தமிழ் மறை அப்படின்னா திருக்குறளை சொல்றாங்க. என்னது? தமிழ் மறை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறளை சொல்றாங்க. 11 கீழ்கணக்கு. நான்மணி கடிகையுமே 11 கீழ்கணக்கு. அப்பனா இதுவும் சரியான ஒரு பேர் தான். அப்பனா இந்த இடத்துல பொருந்தாத இணை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பில இருக்கக்கூடியது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல்கணக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா? ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. அதனால பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. பொருந்தாத இணை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, தொடர்கள், அதுக்கப்புறம் நூல்கள். சரிங்களா? முக்கியமான மேற்கோள் வரிகள் கொடுத்துட்டாங்க. அது எந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும். ஆற்றுவனா வேண்டுவதில். சரியா? எதுன்னு கேட்டாங்கன்னா பழமொழி 400. மூன்றாவது. நாய்க்கால் சிறு விரல் போல் நாலடியார், இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஒன்றாவது. மனைக்கு விளக்கம் மடவார், இப்பதான் இதுக்கு முன்னால ஒரு மேற்கோள் பார்த்தோம். நான்காவது இருக்கக்கூடிய நான்மணி கடிகை. அன்பின் வலியது உயிர்நிலை, திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது. 3 1 4 2. 3 1 4 2. ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. இதோட வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகை பழைய புத்தகம், புதிய புத்தகம், அது மட்டும் இல்லாம முக்கியமான மேற்கோள் வரிகள் 2012 இருந்து 24 வரையிலும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாமே நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எடுத்துக்கங்க. இந்த ஒரே ஒரு கண்டென்ட் நோட்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. நான்மணி கடிகையிலிருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.